சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் உள்ள மீன் அங்காடி இன்று முதல் பயன்பாட்டிற்கு வந்திருக்கும் நிலையில் அப்பகுதியில் சாலை ஓரம் இருந்த மீன் கடைகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் அளித்த தகவல்களை பார்க்கலாம். சென்னை மெரினா கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பட்டினப்பாக்கம் செல்லும் லூப் சாலையில் தற்பொழுது மீன் கடைகள் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் இந்த இடத்தில் பல ஆண்டுகளாக மீனவர்கள் தங்களுடைய மீன்களை வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த இடம் முக்கிய சாலை பகுதியை கடந்து செல்லக்கூடிய முக்கிய இடமாக இருப்பதன் காரணமாக இங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் இந்த இடத்திலிருந்து வேறு இடத்தில் மீன் அங்காடி கட்டுக்கெடுக்கும் பணியில் மாநகராட்சி ஈடுபட்டது. இதன்படி இதே லூப் சாலையில் சுமார் 15 கோடி மதிப்பில் மீன் அங்காடி கட்டப்பட்டுள்ளது. பல வசதிகள் கொண்ட நவீன அங்காடியாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது. 360க்கும் மேற்பட்ட கடைகள் இங்கு கட்டப்பட்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட கடைகளுக்கு இந்த மீனவர்களுக்கான ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. அதன் காரணமாக மீனவர்கள் அந்த புதிய அங்காடிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். அதே நிலையில் இங்கு பழைய இடத்தில் அவர்கள் வியாபாரம் செய்த லூப் சாலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அவர்கள் தொடர்ந்து இந்த மீன் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தனர். அந்த கடைகளை அப்புறப்படுத்தி வெளியே செல்லுமாறு அறிவுறுத்திய நிலையில் இன்று மாநகராட்சி அதிகாரிகள் முன்னிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் இந்த பழைய மீன் கடைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜேசிபி இயந்திரம் மூலியமாக ஒவ்வொரு மீன் கடைகளாக இடித்து அப்புறப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நிலையில் மீனவர்கள் அந்த இடத்தில் இருந்தாலும் இந்த கடைகள் அகற்றப்படுவது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் பல ஆண்டுகளாக இங்கு தொடர்ந்து அவர்கள் மீன் வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் இந்த கடைகள் அவர் கண்முன்னே இடிக்கப்படுவது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கிறார்கள். இங்கு அகற்றப்படும் இந்த மீன் வியாபாரம் செய்த அந்த கடைகளுடைய பொருட்களை இந்த லாரியில் தான் ஏற்றி அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநகராட்சி அந்த லாரியின் மூலமாக இங்கிருந்து கொண்டு செல்வதற்கான பணியை மேற்கொள்கிறார்கள். இருந்த போதிலும் இது குறித்த அறிவிப்பு முறையாக வழங்கப்பட்டதாக மாநகராட்சி தெரிவிக்கிறது. இருந்தாலும் இங்கு வியாபாரம் பல ஆண்டுகளாக வியாபாரம் செய்து வந்த மீனவர்கள் தங்கள் கடைகள் கண்முன்னே அகற்றப்படுவது மிகுந்த வருத்தம் அளிப்பதாக தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் சுரேஷ்குமார்.